வணக்கம். 4/2/2026 புதன்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்படும். அதே நேரம் செய்யும் வேலையில் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கிவிடும் என்பதனால் மிகவும் கவனத்தோடு இருப்பது இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையும். சர்வ சங்கடங்களும் விலக, நினைத்தது நிறைவேற, எண்ணங்கள் ஈடேற, புதிய முயற்சிகள் கை கொடுக்க, செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். ரோகிணி அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். மிருக சீரிசம் அனைத்து வேலையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். செய்யும் வேளையில் கவனத்தோடு எந்த தவறுதலும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் எதிர்பாராத சில நன்மைகளும் எதிர்பார்த்த சில புதிய வருவாய், புதிய தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாளாகவும், நீங்கள் தடைப்பட்ட காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தேவையற்ற வீண் வாக்குவாதம் தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து நன்மைகளை பல வாங்கி சேர்க்க நல்ல அபிப்பிராயமும் நல்ல சிந்தனையும் தேவைப்படக்கூடிய நாள் இன்றைய நாள். நண்பர்களே, மிதுனராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் அனைத்து வேலைகளிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். திருவாதிரை நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும். புனர் பூசம் ஒவ்வொரு இடத்திலும் அனைவரிடத்திலும், சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுவது மிகவும் சிறப்பு. வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது நன்று. அடுத்ததாக நாம் காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாகும். எதிர்பாராத சில நன்மைகளும் நல்ல செய்தியும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள், ஆபத்தான இடங்களில் பணிபுரிவரும் மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும், காற்று அதிகமாக வீசும் இடத்தில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். கடகத்தில் வரக்கூடிய புலர்பூசம் 4ஆம் பாதம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பூசம் நினைத்து நிறைவேறும். ஆயில்யம் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை.